அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இப்பதான் மல்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்துகிட்டே இருக்கு. ரேணுகா காணாம போயிட்டாங்களேன்னு சொல்லி இங்க கதிரேசன் பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. போலீஸ் எல்லாம் வர வச்சுட்டாங்க. இங்க பார்த்தா மல்லி கதிரேசனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. வந்துருவாங்கப்பா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி. கரெக்டா போலீஸ் கால் வந்துருச்சு அப்படின்னு இறங்கி பேசுறதுக்கு போறாங்க. அந்த சைடு ஒரு ஆட்டோல ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு இங்க அன்னபூர்ணி யாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. உடனே மல்லி என்னோட பெரியமா தான், என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னோடனே இங்க பாருங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரேணுகா இறங்கி வராங்க. இவங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு போலீஸ்க்கு டவுட் வரவும் கேட்குறாங்க. உடனே இவர் இந்த மாதிரி கையில டேக் இருந்துச்சு, அதுல கால் பண்ணி தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரேணுகா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மல்லி மனோகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மனோகர் பட்டுன்னு கேட்டுறாரு, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, உனக்கு என்ன தெரியணும், நீ சொல்லு மல்லி அப்படின்னு கேக்குறாங்க. மல்லியும் இல்ல, எனக்கு ரேணுகா அக்காவுக்கு பைத்தியம் இல்லன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மல்லிக்கு டவுட் வந்துருச்சு. இதை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றத இன்னைக்கு எபிசோட்ல மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சார் ஒரு நிமிஷம் சார், பேசிட்டு வந்துறேன். ப்ளீஸ் பா, இங்க பாருங்க ரேணுகா அக்கா கிடைச்சிருவாங்க. இங்க அன்னபூர்ணிங்கிறது யார் சார்? ஏன் பெரியமாதா சார், என்ன சார் விஷயம்? வாங்க. அப்பா கிட்ட வந்துட்டியாமா? இவங்களை எங்க பாத்தீங்க? இல்ல சார், அவங்க கையில டேக் இருந்துச்சு, ஸ்கேன் சென்டரோடது. அந்த போன் நம்பரை வச்சு நான் விசாரிச்சுக்கிட்டேன். உன் சந்தேகம் என்ன, அத முதல்ல தெளிவா சொல்லு. அவங்க மனநிலை சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்கன்னு தோணுதுங்க. இவ ரேணுகதானா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.